அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 5/5/2026 சதுர்த்தி திதி என்று நாள் முழுவதும் இருக்கிறது. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நண்பகல் 12:54 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் நண்பகல் 12:54 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மேஷத்தில் சூரியனுடன் புதன். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? விவசாய நிலம் உழ, வாய்க்கால் வரப்பு அமைக்க, சொத்து விற்க, தற்காப்பு கலைகள் பயில, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, விவகாரம் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்களால் எழுதி வைக்கப்பட்டதல்ல, வழி கண்டவர்களால் வரையறுக்கப்பட்ட வரிகளாகும் அவை. ஆமாங்க, அதனால தாங்க எந்தளவுக்கு வலியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. வாழ்க்கையை எப்படி தொடங்குனீங்க, வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தீங்க, இன்றைக்கி உங்களோட சந்ததியர்கள் உடன் பிறந்தவங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதெல்லாம் உங்களுடைய உழைப்பு தானே. அதனால தாங்க நீங்கள் அவ்வப்போது தத்துவங்களாகவே பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தான் கண்ட வழிகள், தான் அனுபவித்த வழிகளை எல்லாம் தத்துவ வரிகளாக உதிர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே நிலைமை சரியில்லாமல் இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதம், முன்கோபம், பற்றாக்குறைன்னு ஒரு மாதிரி போயின்னு இருந்ததுங்க. அந்த 2-3 நாளாக இருந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம் அது இன்னைக்கு சரியாகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டாகுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்னைக்கு செலவுகள், அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. 7.5 சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளார, அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்த்து கொண்டு தாங்க இருக்கும். சிக்கனமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. ராசியிலேயே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. அவங்களுக்காக எதாவது நம்ம சேமித்து வைக்கணும், அல்லது ஒரு வீடு கட்டி வைக்கணும், அல்லது நாம் ஏதாவது கொஞ்சம் கோல்டு வாங்கி வைக்கணும். அது மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரமும் கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விட்டு தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இன்றைய தினம் வேலை சுமை இல்லாமல் இன்னைக்கு எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அந்த அலைச்சல்லேருந்து விடுபடுறதுக்கு ஏலக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நல்லது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அன்பானவர்களிடம் பணிந்து போங்க.
அன்பில்லாதவர்களிடம் ஒதுங்கி போங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை தத்துவம். யார் அன்பாக பாசமாக நடந்துக்கிறாங்களோ, அக்கறையாக அரவணைப்பாக பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப பணிஞ்சு போவீங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க. ஆனால் கண்டுக்காமல் போகிறவங்கள பார்த்துட்டு நீங்களும் கண்டுக்காமல் ஒதுங்கி போவீங்க. எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு எதுலையும் இறங்க வேண்டாம். முதலீடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் சக்திக்கு உகந்தது எது, உங்களால் முடிஞ்சது எது, அதெல்லாம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். இடைத்தரகர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் 1 to 1 பேசிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி ஏமாற்றங்களை தவிர்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்சதையே மறுபடியும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு தெரியாத மாதிரியே அதை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிர்த்து பேசுவதை இன்றைய தினத்தில் தவிர்த்து நிற்பது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். எப்போ நடந்ததாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கிங்க சொல்லி காட்டுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. திடீர்னு அப்படியே முன்கோபம் வரும். ஆனால் அதெல்லாம் அடக்கிட்டிங்கன்னா அதே நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தம்பி தங்கைகளிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எடுத்துச் சொல்வதை விட மற்றவர்கள் முன் எடுத்துக்காட்டாய் வாழ்வதே மிகச்சிறந்த உதாரணமாகும். ஆமாங்க, நீங்கள் அதை தாங்க செய்து காட்டுவீங்க. சும்மா நாம் உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சில மணி நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் சரியாக வராதுங்க. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, நாம் முதல்ல கட்டுப்பாடோடு வாழ்ந்து காட்டுவோம். நாம் வாழ்ந்து காட்டினோம்னா, நாம் உதாரணமாக இருந்து காட்டினோம்னா அதை அவங்க பின்பற்றிக்கிட்டு வரப்போகிறாங்க. வெத்து பேச்செல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அதிகம் பேசுவதை தவிர்த்துவிட்டு அதே நேரத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. முடியாது அப்படிங்கிறது கூட இன்றைக்கி முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்களும் இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. முடியாத வேலைகளையும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடிப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தமாக அதிகாரிகளை சந்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் போய் அதிகாரிகளை பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் மதிப்பு உண்டு. உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி உயரும். உறவினர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுடைய ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ஒரு பக்கம் ஏற்றுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை. வாழும் பொழுதே மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழப் பழகுங்கள். வசதியில் இல்லை வாழ்க்கை, நாம் வாழ்தலில்தான் உள்ளது வாழ்க்கை. இதையெல்லாம் புரித்து வைத்து கொண்டு வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதளவிலே மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக பலவீனமாக இருந்த உங்கள் ராசிநாதன் சந்திரன் மதியம் 1 மணியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாருங்க. குரு பகவானுடைய பார்வையை பெற இருக்கிறாருங்க. அதனால் காலையில் கொஞ்சம் நீங்கள் கடுகடுன்னு கோவப்பட்டாலும் கூட மதியம் 1 மணியிலிருந்து சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நல்லதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வருங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன சேமிப்புகள் கூட கரைஞ்சிக்கிட்டே வருதேன்னு சொல்லி சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண் வலி கண்ணெரிச்சல் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் கண்ணை கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்பது நல்லது, அல்லது விஷன் பார்க்கிறது நல்லது. மூக்கு கண்ணாடி ஏதாவது மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கிறது நல்லதுங்க. தள்ளி போட வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, மதியத்திலேருந்து வியாபாரம் சூடுபிடிக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பட்டுப்போன மரத்தில் முளைக்கும் இலை போன்றது நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு வலிகளும் துரோகங்களும் நம்முடைய நம்பிக்கை கதவை திறக்கும் வாயில்களாகவே இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாமல் அந்த சிரமத்துக்குள்ளார ஏதோ ஒரு சிறப்பை நமக்கு இறைவன் தரப்போகிறாரு, அந்த கஷ்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு நன்மையை நமக்கு ஒளி வச்சிருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு எதையும் எப்போதும் சவாலாக எடுத்துக்கொண்டு சவால்களில் வெற்றி பெறுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் பாடாபடுத்தின்னு இருக்காரு. போதா குறைக்கு 8ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் வேற போய் மறைஞ்சிட்டார். ஏன்னா யோகாதிபதி செவ்வாயும் அந்த அஷ்டமத்து சனியோட சிக்கனதுனால தான் எதை எதிர்பார்த்தாலும் எல்லாமே தலைகீழாக தான் போய் முடியுதுன்னு சில நேரங்களில் தலைகுனிந்து யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் குரு பகவான் நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து உங்கள்கிட்டேருந்து சிரமங்களெல்லாம் எடுத்துட்டு உங்களை நல்ல விதத்தில் கொண்டு வரத்துக்கு குரு பகவான் தயாராக இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. ராசிக்குள்ளார இருக்கிற கேது இனந்திரி
தெரியாத சில கவலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது என்னன்னு புரியல, ஏதோ மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கலக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரங்களால் மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை பார்த்து ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். உள்ளே இருப்பது காகிதமாகவும் இருக்கலாம், காவியமாகவும் இருக்கலாம். அதனால தாங்க ஒருத்தவங்களுடைய வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் எடை போட மாட்டீங்க. அவங்கள்ட்ட பழகி பார்ப்பீங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் உற்று நோக்குவீங்க. நல்லது செய்கிறாங்களா, அல்லது செய்கிறாங்களா, நெருக்கடி நேரத்தில் நமக்கு எப்படி உதவுறாங்களா இல்லையா, இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு அவர்களில் நல்லவர்கள் யாரோ அவர்களை பின்பற்றி பாராட்டி பாதுகாத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. கண்டகச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. சுற்றி எப்போ பார்த்தாலும் சோக செய்திகளாகவே இருக்குது. ஏதோ நாம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட நம்மளை போட்டு குழப்பி எடுத்துன்னு இருக்காங்க. போதா குறைக்கு 10ஆம் இடத்துல வேற குரு பகவான் உட்கார்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு. உதவுறேன்னு சொன்னவங்கெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறவர் சுக்கிரன். அவர் ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். சுக்கிரன் ஆட்சி பெற்று 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு விற்று தீருங்க. சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால சொல்ல காப்பாற்றி காட்டுவீங்க. வியாபார வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், கௌரவ குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறி உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெளிச்சம் இருக்கும் வரை தான் நிழல் கூட உன்னோடு தொடர்ந்து வரும். அதே போல் உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை தான் வெற்றியும் உன்னை பின்தொடர்ந்து வரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையால் பல அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து காட்டக்கூடிய சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2வது வீட்லேயும் 3வது வீட்லேயும் இன்றைக்கி சந்திரன் அழகாக பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கம்பீரமாக பேசி பல முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த மரியாதை இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள் இதெல்லாம் இப்போ எல்லாரும் கேட்டுக்க ஆரம்பிப்பாங்க. சும்மாவா நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க? அனுபவப்பட்டு அடிபட்டு கற்றுக்கிட்ட சில படிப்பு அறிவுகள், கற்றுக்கிட்ட சில அனுபவங்களை தான் நீங்கள்
கொடுக்குறீங்க. அதனால் எல்லாரும் உங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாதகாதிபதி சூரியனோட பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னாடி பேசாமல் இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வேறு ஏதாவது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு, உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு கூட வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வாடிக்கையாளர்கள் வருவாங்க, செல்வாக்கு உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளால் உங்களுக்கு எப்பயுமே தொந்தரவு இல்லை. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உதவி செய்துன்னு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து கூட வேலை பார்க்குறவங்கள நீங்கள் அனுசரித்து கொண்டு போகணுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலையில் எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளார செய்தால் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி முதல் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உலகை மாற்ற மிகப்பெரிய செல்வமோ அதிகாரமோ தேவையில்லை. பிறருடைய வலியை தன் வலியைப் போல் உணரக்கூடிய இரக்க குணமும் பாச நேசமும் இருந்தாலே போதும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய சோகங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே இன்னைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நண்பகல் 12:54 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:54 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடம்பு கொஞ்சம் சோர்வு அசதியாகவும் இருக்கும். வேலை சுமை நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா நண்பரும் கூப்பிடுறாரு, அதிகாரிகளும் கூப்பிடுறாங்க, உறவினர்களும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு இப்படி எல்லா இடத்துலேருந்தும் ஃபோன் வருது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நினைக்கவும் தோணுங்க. இருந்தாலும் நண்பகலுக்கு பின்னர் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணியிலிருந்து புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் இறங்கலாம். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிரமங்கள், வலிகள், உபாதைகள் இதிலிருந்து விடுபட்டு மதியம் 1 மணியிலிருந்து நீங்கள் ஆரோக்கியமாகவும் இன்றைக்கு இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுகிறவங்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைய தினம் மதியத்திலிருந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு அமோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் மதியம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமை குறையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அனுபவம் என்பது காலத்தால் வருவதில்லை, பட்ட காயத்தால் வருகிறது. அதனால தாங்க ஏகப்பட்ட காயங்கள் சின்ன வயசுலேருந்தே. உடலாலும் காயங்கள், உள்ளத்தாலும் காயங்கள். எத்தனையோ பேர் நோகடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் தாங்கி தாங்கி தாக்கு பிடித்து பிடித்து அனுபவபூர்வமாக அனுபவசாலிகளாக வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களையெல்லாம் வழி
வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். தரேன்னு சொன்னவங்க நாளைக்கு நாளை மறுநாள் பார்க்கலான்னு கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அதை நினைக்கும் போதும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க. நண்பகல் 12:54 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:54 நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது செய்யக்கூடிய அளவில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் தள்ளி போய் முடிவடையுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் நண்பகல் 12:54 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. குடும்பத்தில் அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதா, பெருசாக சொல்ல வந்துட்ட அப்படின்னு எதிர்த்து பேச வேண்டாங்க. அவங்க மனசில் ஏதோ படுது சொல்கிறாங்க, சரின்னு கேட்டுக்கிறது இன்றைய தினத்தில் நல்லது. பிள்ளைகள் விஷயத்துலேயும் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அவங்களையும் வந்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாகவும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணக்காரனாக வாழ்வதை விட பிறருக்கு பாசத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பாசக்காரனாக உயர்ந்தவனாக வாழ்வதை விட பிறருக்கு உதவி செய்பவனாக வாழ்ந்து பார். கெடுப்பவராக இருப்பதை விட பிறருக்கு கொடுப்பவராக இருந்து பார். இது மாதிரிலாம் இருந்தோம்னாலே நம்மளை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கைமாத்தா வாங்கினதையும் தந்து முடிப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. புது வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவானுடன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரியமாக முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாடாபடத்தின் இருக்காரு. எல்லாம் முடிகிற மாதிரி வருது, ஆனால் நூலிழையில் முடியாமல் அப்படியே நின்று போகுது, தள்ளி போகுது. இதுக்கெல்லாம் வழியே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடத்தில் போய் நீங்கள் வழிபடுறது நல்லது. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கும் சென்று வியாழக்கிழமையில் நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றுவதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அது எப்படிங்க உங்களை பார்த்தா சிரித்து பேசுகிறாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு பின்னாடி போய் வேறு விதமாக பேசுகிறாங்க, எப்படி இப்படியெல்லாம் ரெட்ட வேஷம் போடுறாங்க இந்த மனிதர்கள்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும்
நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, காலமும் நேரமும் நன்றாக இருந்தால் காகம் கூட கழுகை வென்று காட்டும். அதனால தாங்க நேரங்காலம் வரட்டும், நானும் ஜெயிச்சு காட்டுவேன், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்துடாதா அப்படின்னு நல்ல நேரத்திற்காகவும் நல்ல காலத்திற்காகவும் காத்திருந்து காய் நகர்த்தி அதே நேரத்தில் நினைத்ததை நடாத்தி முடிக்கக்கூடிய நெஞ்சுரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் செவ்வாயும் கோபப்பட வைக்கிறாங்க. கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட திடீர்னு கோபமெல்லாம் வருது. சகோதரங்கள் கூட சரியாக நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், ராப்பகலாக உழைச்சுன்னு இருக்கோம். ஆனால் யாருமே நம்ம அருமையை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்களே. ஆளுக்கு ஏதோ பேசுகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே சங்கடமாக இருக்கேன்னு மூலையில் உட்கார்ந்து சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு உங்களுக்கு கையில் கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு. இன்றைய தினத்தில் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உத்தியோகத்தில் எங்கே போனாலும் நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாய்ப்புகளை தேடு, இல்லையென்றால் உருவாக்கு. கொக்கை தேடி குளம் வருவதில்லை, குருவியை தேடி பழம் வருவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக புது சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதெல்லாம் சரியாகிற மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே தான் இருக்கிறீங்க. போகாமலேயே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால பயமுறுத்தல்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோன்னு ஒரு மாதிரி குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்குங்க. போதாக்குறைக்கு ஜென்ம சனியோட ஜென்ம செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளும் இன்னைக்கு மாறும். பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு சந்தோஷமாக மாறும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குரு பகவான் உங்களுக்கு பல வகையில் வேலை சுமையை கொடுத்துட்டு தான் இருக்கார். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை நோக்கி சந்திரன் இன்றைக்கி வராரு, வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சம்பள நிலுவைத் தொகை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி
மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மாமன்னன் ஸ்ரீ ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சிரமப்பட்டு கட்டிக்கொண்டே இருக்கிறாருங்க. கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு ஒரு அழகான நந்தியையும் அதே மாதிரி விநாயக பெருமானையும் நாம் கொண்டு வந்து எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதனால் விநாயகர் சிலையை ஒரு பக்கம் வடிக்கிறதுக்கு உத்தரவிடுகிறார். அற்புதமான விநாயகர் சிலை வடிவமைக்கப்படுகிறது. சிற்பிகளால் ஸ்தபதிகளால் அழகாக வடிவமைக்கப்படுகிறது. அதே மாதிரி நந்தி பகவானும் அழகாக இரவு பகலாக ஸ்தபதிகளெல்லாம் கடுமையாக உழைத்து சாஸ்திர விதிகள் பிரகாரம் அவங்க அந்த நந்தி பகவானையும் அதே போல் ஸ்ரீ விநாயக பெருமானையும் வடிவமைத்து கொள்கிறாங்க. அதையெல்லாம் ஸ்ரீ ராஜராஜ சோழன் பார்வையிடுகிறார். அவருக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் உள்ள சிற்பக்கூடத்திற்கு இதெல்லாம் வடிவமைக்கிறது தான் பார்க்குறாங்க. உடனே மன்னருக்கு திருப்தி ஏற்படுகிறது. யானை படையை அனுப்புகிறார். யானையோட அந்த தேர், யானை இழுத்து வரக்கூடிய தேர், அதில் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சிலையையும் நந்தியம் பெருமானுடைய சிலையையும் ஏற்றி அனுப்பப்படுகிறது. அந்த தேரானது வந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே தேரினுடைய அச்சு முறிந்து அந்த தேரானது கவிழ்கிறது. அப்படி கவிழும் பொழுது விநாயக பெருமானுடைய சிலை கீழே விழுகிறது. சற்றே அந்த விநாயக பெருமானுடைய இடது தந்தமானது சற்றே உடைகிறது, கொஞ்சம் பின்னமாகிறது. இதை கேள்விப்பட்ட ஸ்ரீ ராஜராஜ சோழன் மன்னன் என்ன இப்படி ஆயிடுதேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனாலும் அங்கிருந்து அந்த விநாயக பெருமானையோ நந்திய பெருமானையோ கொண்டு வர முடியவில்லை. இதை அறிந்த ஸ்ரீ ராஜராஜ சோழன் மன்னன் அங்கேயே அந்த விநாயகருக்கு ஒரு திருக்கோவில் அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர் முறிந்து அச்சு முறிந்த இடத்திலேயே அந்த பகுதியிலேயே அந்த விநாயக பெருமானுக்கு அழகாக ஒரு கோவிலை அமைக்கிறார். அந்த ஊர் பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊர். இந்த பிள்ளையார்பட்டி அந்த பிள்ளையார்பட்டி கிடையாது, தஞ்சாவூருக்கு பக்கத்தில், தஞ்சாவூர்லேருந்து வல்லம் போகிற வழியில் இந்த பிள்ளையார்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த ஊரில் இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து இந்த விநாயக பெருமானுக்கு தனியாக ஒரு சிறந்த கோவிலை கட்டுறாங்க. இந்த விநாயக பெருமான் ஒரே சிலையில் வடிவமைக்கப்பட்டவர். அதாவது தமிழகத்திலேயே மிக உயரமான விநாயக பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் இங்கே தான், இந்த ஊரில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 அடி உயரம் இவர் இருக்கிறாரு. அதே மாதிரி பீடம், அடிபீடமே 5 அடி உயரத்துக்கு அடிபீடமானது அமைக்கப்பட்டிருக்குது. ஒரே கல்லாலான அற்புதமான ஒரு விநாயக பெருமான். முதுகில் ஸ்ரீசக்கரத்தோடு இருக்கிறார். ஸ்ரீசக்கரத்தை பார்த்தாலே நமக்கு மகாலட்சுமி யோகம் உண்டாகும். அதனால் முருகப்பெருமான், அதாவது இங்கே இருக்கிற விநாயக பெருமான் ஸ்ரீசக்கரத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அதே மாதிரி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய நாபி அருகில் பாம்பு படம் எடுத்தபடி அவருடைய வயிற்றை சுற்றி இருக்குது. உடல் முழுக்க நாகாபரணங்களால் சூழப்பட்ட விநாயக பெருமானாக இங்கே இருக்கிற விநாயக பெருமான் காட்சி கொடுக்குறாருங்க. செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, அதே மாதிரி செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சனி, இந்த கிரக சேர்க்கைகள் உள்ளவங்கள்லாம் இங்கே போய் இந்த விநாயக பெருமானை வழிபட்டால் உடனடியாக அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க. அதே மாதிரி எந்த நோய் உடன்பாடு பிரச்சனைகள் இருந்தாலும் நோய்கள் விலகி ஆரோக்கியம் உண்டாகுது. திருமண தடை, அதுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே இங்கே வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு இந்த விநாயக பெருமானை வணங்கிட்டு போகிறாங்க. உடனடியாக அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீருதுங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஸ்ரீ ஹரித்ரா விநாயகர் அப்படின்னு இங்கே இருக்கிற விநாயக பெருமானுக்கு பெயர் உண்டுங்க. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால நேரம் கிடைக்கிறப்ப ஒரு முறை இந்த விநாயக பெருமான கோவிலுக்கு போய் வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா அதே போல், அதாவது தஞ்சாவூர்
கடலூர்லேருந்து வல்லம் போகும் சாலையில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார்பட்டி என்னும் கிராமத்தில் இந்த ஸ்ரீ ஹரித்ரா விநாயகர் எழுந்தருளி இருக்கிறாரு. அங்கே போய் வணங்குங்க. எல்லா பிரச்சனைகளும் தீரும், தோஷங்கள் தீர்ந்து, திருமணத்தடை விலகி, நோய் விலகி, ஆரோக்கியம் வந்து, சந்தோஷங்கள் வந்து நிரம்புங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானின் அருள் கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.